ஆபிரகாமுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர வேண்டும்? அதே சமயத்தில் அவன் கூட இருந்த லோத்து அவனுடைய உறவினர் மகன்தான். அவனுக்கு வஞ்சிக்கப்பட்டான், நியாய தீர்ப்புக்கு போனான் அவன் குடும்பமே. ஏன் ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, அல்லாமல் நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே அற்புதமான விதத்திலே தேவன் பேசுகிறார். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீ ஒரு பக்கம் போனால் நான் இன்னொரு பக்கம் போகிறேன். அவன் மேலே அவர் பொறாமப்படலை. நீ எங்கே போனாலும் நான் இன்னொரு பக்கம் போகிறேன். லோத்துக்கும் அவனுடைய அந்த 2 மந்தைகளுக்கும் போராட்டம் வந்துச்சு, ஆபிரகாம் மந்தைக்கும் லோத்து. ஆனாலும் லோத்தை விட்டு கொடுத்தார் ஆபிரகாம். இன்றைக்கி நிறைய பேர் விட்டு கொடுக்குற போட்டி பொறாமல் ஊழியத்திலெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, அந்த இடத்துக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னா பிடிக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் போய் ஊழியம் செய்ய வந்தால் அதை தடுக்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர். பல தேசங்களுக்கு போக நினச்சா கூட தடை பண்ணுவாங்க சிலர், அவங்களுடைய கான்டாக்டில் விடமாட்டாங்க. ஆனால் இந்த ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெருந்தன்மை இருந்தது, ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தது. நீ எப்போ எங்கே போனாலும் நானும் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அழகாக அதை ஈஸியாக எடுத்துக்கொண்டார். இன்றைக்கி நிறைய பேர் டஃப்பு, மற்றவங்கள தடுப்புவாங்க, மற்றவங்க போகக்கூடாது ஊழியத்துக்கெல்லாம் அப்படி நினைக்கிறவங்க உண்டு. என் கான்டாக்டில் போகக்கூடாது, நம்ம இடத்துக்கு வரக்கூடாது. இவங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை நீ நிறைய பேர்கிட்ட கிடையாது. அதனால தான் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுத்தாரு, தியாகமாக பொறுத்தார். அவர் தியாகமாக இருந்தார். ஒரு பெருந்தன்மையோடு அவருடைய கேரக்டர் இருந்துச்சு. அதே சமயத்தில் அவர்கிட்ட அன்பு இருந்துச்சு. நம்ம பையன்தானே போகிறேன், அந்த நிலைமை நமக்குள்ளே இருந்தால் தான். இன்றைக்கி மற்றவங்கள தடுக்கிறது, மற்றவங்கள யாரும் போகக்கூடாது, அவங்க சர்ச்சைக்கு அவங்க கான்டாக்டுக்கு போகக்கூடாது நினைக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். நிஜமாக சொல்கிறேன், நீ தேவனுடைய மனுஷனாக இருந்தால் இந்த குணம் இருக்கணும், கிறிஸ்துவின் குணம் இருக்கணும். எல்லாரும் உயரணும், எல்லாரும் வளரணும். அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா போதும். நம்ம ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதித்து நம்ம எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.